எதற்கு ஆண்டுதோறும் சீதைக்கும் ராமருக்கும் திருக்கல்யாணம்? எதற்கு ஆண்டுதோறும் ராதா கல்யாணம்? ஏன் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்ப நாமெல்லாம் என்ன செலவு செஞ்சுட்டு அம்போடு நிக்கிறதா? அப்படி அர்த்தம் இல்லை. அன்பிற்கினிய அடியார் பெருமக்களே, இதிலே ஒரு அழகான தத்துவ கருத்து இருக்கிறது என்பதை நீங்கள் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம் எல்லாருடைய உள்ளத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான். இறைவனுக்கு கல்யாணம் அவர் கேட்கல. சேஷசாயி பெருமாள் உங்கள்கிட்ட கேட்டாரா? என்ன அப்படி உங்கள்கிட்ட கேட்டாரா? இல்ல. அப்ப எதற்காக நாம் திருமண வைபவத்தை செய்து அழகு பார்க்கிறோம் என்று சொன்னால், அவருக்கு செய்தால் நம் அனைவருக்கும் நன்மை கிடைக்கும் என்பதற்காக இந்த திருக்கல்யாண வைபவத்தை செய்கிறோம். நல்லார் ஒருவர் உளரேன் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பதை போல மழையானது எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் ஒரே மாதிரி பொய்கிறது. அதுபோல ஆண்டவனுக்கு செய்கின்ற அந்த திருக்கல்யாண வழிபாடு என்பது நம் அனைவருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக, நமக்கு நன்மைக்காக, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சுயநலத்துக்காக கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அவரு கல்யாணம் பண்ணி பார்த்தா நமக்கு வீட்டுல கல்யாணம் ஆயிடும். அவருக்கு திருக்கல்யாண வைபவம் செய்தால் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாம் ஒன்றை ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. திருக்கல்யாணம் என்று சொன்னாலே ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை ஒன்றையாவது சொல்லி தமிழ் பேராசிரியர் என்பதனால தாய்மார்கள்லாம் பயந்துடுறாங்க. ஐயோ, இந்த ஆளு மயக்க பிடிச்சிட்டான், விடமாட்டான் ஐயா, 1 மணி நேரம் ஆயிடும், எப்ப பிரசாதம் வாங்குறது, ஆறி போனா நல்லா இருக்காது, சக்கரை பொங்கல் வேற, எப்ப வீட்டுக்கு போறது அப்படிலாம் நினைச்சுக்க வேண்டாம். 2 நிமிஷம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரமேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்க உதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லுகிறார். காதல் பாட்டு, வைரமுத்து காதல் பாட்டை விட, கவிஞர் வாலியினுடைய காதல் பாட்டை விட, தற்பொழுது இருக்கிற ஸ்நேகனுடைய காதல் பாடலை விட 1000 மடங்கு ஆண்டாள் கண்ணனை நோக்கி காதல் பாடல் செய்திருக்கிறார். உட்கார்ந்திருக்கிற தம்பிகளுக்கெல்லாம் தெரியும், இளம் பிள்ளைகளுக்கு, சினிமா பார்க்கிறவங்களுக்கு தெரியும். பார்க்கிற இடமெல்லாம் தன்னுடைய கணவனான கண்ணனையே நினைத்து நினைத்து ஆண்டாள் பாடுகிறாள். வைரமுத்து பாட்டு தான் சாதாரணமா எழுதுவார். உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையான் பாட்டு எழுதுவாரு. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் பார்க்கின்ற இடங்களெல்லாம் கண்ணனையே பாவித்து பாடுகிறார். இடி ஓசை கேட்கிறது. அந்த இடி ஓசையை கேட்ட பிற்பாடு அது எது போல இருக்கிறதுன்னா, திருமால் கையிலே இருக்கிற பாஞ்சசன்யம் என்ற சங்கை போல இருக்கிறது. மின்னல் வெட்டுகிறது. அந்த மின்னலை பார்க்கிறார் ஆண்டாள். இந்த மின்னல் ஒளி எப்படி இருக்கிறது என்றால், திருமால் கையிலே வைத்திருக்கின்ற சுதர்சன சக்கரத்தை போல இருக்கிறது. மேலிருந்து மழை சட்டு சடார் சட்டு சடார் என்று மழையானது பொழிகிறது. அது எது போல இருக்கிறது என்று சொன்னால், தாய்மார்களே, கும்பகோணத்துல சாரங்கபாணின்னு ஒரு கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாரங்கம் என்றால் வில். அந்த சாரங்கம் என்ற வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை போல இருக்கிறது என்று பார்க்கின்ற இடமெல்லாம் தன்னுடைய கண்ணனான, தன்னுடைய காதலனான திருமாலையே கண்டு பாடியவர் ஆண்டாள் நாச்சியார். இந்த பாடலை சொல்லி நாம் அந்த திருக்கல்யாண வைபவத்தை நிறைவு செய்தால், இன்னும் சில நேரத்திலே திருமாங்கல்ய அந்த வைபவம் நடைபெற இருக்கிறது. நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். என் உயிரினும் மேலான தாய்மார்களே, சேஷம்பாடியில் இருக்கிற சான்றோர் பெருமக்களே, தயானந்தா கல்லூரி தமிழ் பேராசிரியருக்கும் ஒரு வாய்ப்பளித்த அண்ணா அவர்களுக்கும், போற்றுதலுக்குரிய சுவாமிஜி பட்டாச்சாரியார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மனதிலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் லேட் ஆகும், ஆயிட்டு போது, நல்லதா கிடைக்கட்டும். உடனே கிடைக்குமா? உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல. அம்மாலாம் நினைக்கிறாங்க, உண்மைதான் சார், நாங்க ஒரு பக்கம் போனா அது 2 கிலோமீட்டருக்கு அந்த ஜம்ப் பண்ணி போகுதுன்னு. நிச்சயமாக நம்புங்கள் அன்பு பெரியோர்களே. சேஷசாயி வரதராஜ பெருமாள் நமக்கு வாரி 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 வழங்க இருக்கிறார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பக்தி ஒன்றே என்பதை சொல்லி, என்னென்ன சார் கிடைக்கும்? எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். சிவகுமார் சொல்லல, குலசேகர ஆழ்வார் சொல்லுகிறார். குலம் தரும் செல்வம் தந்திடும்
அடியார் படும் துயராயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நலம் தரும் சொல்லை கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று குலசேகர ஆழ்வார் சொல்லுவதனாலே நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்பதை சொல்லி, அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, நான் வேடிக்கை பார்க்க வந்தேன். விடிஞ்சா கல்யாணம் குட்ரா பாக்குவதுலன்னு மாடி மணியே திடீர்னு அப்படியே வந்த என்ன மேக்கப் இல்லாம அப்படியே வந்த என்ன திடீர்னு பேச்சாளரா மாத்திட்டா. ஆகவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மனதால், குறிப்பாக திருமாங்கல்ய தாரணம் நடைபெறுகின்ற பொழுது மனதால் பிரார்த்தனை செய்துங்கள். கண்டிப்பாக இறைவன் வாரி வாரி கொடுக்க இருக்கிறான். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், இது எல்லாவற்றுக்கும் மேலாக போதை இல்லாத இளைய சமுதாயம், போதை இல்லாத கலாச்சாரம், நல்ல சிந்தனையோடு இருக்கின்ற அந்த தெய்வீக தன்மை கொண்ட மக்களை நமக்கு வழங்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீதேவி பூதேவி சமேத சேஷசாயி வரராஜ பெருமாளுடைய ஆலயத்திற்கு முன்பாக இந்த திருக்கல்யாண வைபவத்தில் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய இங்க இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும், அத்தனை பெரியோர் அண்ணன்களுக்கும், நம்ம வரதராஜன் சுவாமி பேக்கரி என்ன இருக்கிறாங்க, நம்முடைய மாடி மணியர் பரம்பரை தர்மகர்த்தா பட்டாச்சாரியார் சுவாமி, அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணானின் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்று சொல்வதை போல இறைவன் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்தால் நாமும் வாழ்வோம். நமக்காக இறைவன் அருள் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறான், மறந்து விடாதீர்கள் என்பதை சொல்லி, 60வது 80வது கல்யாணம் நம்ம அப்பா அம்மாவுக்கு செஞ்சு வைக்கிற மாதிரி இறைவனுக்கு செய்து அழகு பார்க்கிறோம். பெருமாளுக்காக இல்ல, நமக்காக. ஒரு சுயநலம் வேணாலும் வச்சுக்கலாம், அதுல தப்பு இல்லை. இறைவனுக்காக அல்ல, நமக்காக இந்த திருமண வைபவம் என்று சொல்லி மன ஒருமையோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்ல மழை வளம் கிடைக்கட்டும், நல்ல செல்வம் பெருகட்டும், நோயற்ற வாழ்வு. அதுதான் ரொம்ப பிரார்த்தனை பண்ண வேண்டியதா இருக்கு. கோடி கணக்கில் பணம் இருக்கு, ஒரு இட்லியை போட்டு வாயில போட முடியாது, உடம்பெல்லாம் சுகரா இருக்கு. அப்படி இருந்த அப்புறம் என்ன, நஞ்ச இருந்து என்ன, புஞ்ச நிலம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆக நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமாளுடைய பாதத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு திருமணத்துக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு சுவாமி எப்படி இருப்பார்? ஜாலியா இருப்பார். கல்யாணம்னா ஜாலி தானேண்ணா? உங்க கல்யாணத்தன்னைக்கு ஜாலியா இருந்தீங்கல்ல, அது மாதிரி. அதனால திருமணத்தன்று அதுவும் 2 மனைவியோட தலைவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். இப்ப மகிழ்ச்சியா இருக்கிற டயத்துல 2 ஸ்ரீதேவி பூதேவி இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி பக்கத்துல இருக்கும் போது ஏதாவது கேட்டா கொடுத்துருவாரு டக்குன்னு, இல்லையா? அதுவும் கல்யாணம் புதுசு வேற. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார். ஆக நல்ல பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, வழக்கமா நாம சொல்றது பெருமாள் கோயிலா இருந்தாலும் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ, சத்தமா சொல்லலாம், வெற்றிவேல் முருகனுக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தமையில் நடத்துவுகன் வேலை உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் நல்ல வருவாய். வருவாய் வேணும்ல, பணமும் அதையும் பிரார்த்தனை பண்ணீங்க. பெருமாளே பணத்தை கொடுக்கறதா கொஞ்சம் நல்லா ஃபில்லப் பண்ணி விட்டுரு, அறமுறையா கொடுத்து எங்களோட சிரமத்தால் ஆளாக்காத. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.